அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மெயின் போர்டு ஐபிஓ தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மகிட்ட. ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நான் பேங்கிங் ஒரு குரூப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கம்பெனி என்ன விதமான பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்துட்டு நம்ம வந்துட்டு செக் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறேன்னா இல்லையான்றதையும் நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து சிபில் ரிஸ்க் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ஷன் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கண்டென்ட் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஸோ நான் வந்து ஒரு இன்டர்னலாக சேலஞ்ச் எடுத்திருக்கேன். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கம்பெனி பற்றின ஒரு பேசிக் பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்துட்டு ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இவங்க வந்து என்னென்னா ஒரு ஃபினான்ஸ் செக்டரில் தான் வந்துட்டு இவங்க இருக்காங்க. ஒரு நான் பேங்கிங் ஒரு ஃபினான்ஸ் செக்டரில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லுவாங்க என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து 1996 வந்துட்டு இவங்க இன்கார்பரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்னன்னா ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இவங்க யார் யாருக்கெல்லாம் என்ன விதமான லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ லோன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எம்எஸ்எம்இ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனிக்கான ஒரு ரொம்ப சின்ன சின்ன கம்பெனிகள், குட்டி கம்பெனிகள், ஒரு ஸ்மால் ஒரு மீடியம், ஸோ இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே இவங்க என்ன பண்ணுறாங்க, லோன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெஹிக்கிள் லோன். ஸோ யாரெல்லாம் வந்து 2 வீலர் 4 வீலர் டிராக்டர், ஸோ இந்த மாதிரி விதமான வெஹிக்கிள்ஸ்க்குமே வந்து என்ன பண்ணுறாங்க, லோன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஸோ அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் கொடுக்குறாங்க. ஸோ லெண்டிங் ப்ராடக்ட்ஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிங் ஸ்மால் பிஸ்னஸஸ் அண்ட் என்டர்பிரனர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மேஜரான இவங்களுடைய பிஸ்னஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோன் கொடுத்து அது மூலிமா ஒரு இன்ட்ரெஸ்ட் மூலிமா இவங்க பிஸ்னஸ் வந்துட்டு இவங்க வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவங்க எம்எஸ்எம்இ ஃபினான்ஸில் வந்துட்டு லோன் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து பார்த்துட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியலுக்கும் இவங்க கொடுத்துட்ருக்காங்க, அப்படின்னா கமர்ஷியலுக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரேஞ்ச் வந்துட்டு எம்எஸ்எம்இ ஃபினான்ஸ் கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா 0.05 மில்லியன், அதாவது 50,000 ரூபாயிலிருந்து 2.5 மில்லியன், கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, எம்எஸ்எம்இ ஃபினான்ஸ் இந்த இதுக்கு வந்து லோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. வெஹிக்கிள் ஃபினான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பர்சனல் வெஹிக்கிளும் கொடுக்குறாங்க, கமர்ஷியல் யூசஸ்க்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு வந்து பார்க்கும்போது 1.5 மில்லியன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து என்னன்னா ஒரு 15 லட்ச ரூபாய் வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்க. 2 வீலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.15 மில்லியன், அதாவது 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. டிராக்டர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபாய் வரைக்கும், அதாவது 0.7 மில்லியன் வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, லோன்ஸ் வந்து இவங்க வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அந்த மாதிரி பார்க்கும்போது ரீட்டைலர் அண்ட் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இவங்க லோன் வந்து அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபாய் வரைக்கும், அதாவது 2.5 மில்லியன் அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18% 28% வரைக்கும் இவங்களுடைய லோன்ஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 84 மாதம் வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, டென்யூர் பீரியட் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய கீ ஃபேக்டர்ஸ், அதாவது என்னென்னா March 31, 2025 படி இவங்களுடைய கீ ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும் வந்துட்டு. ஸோ இவங்களுடைய ஓவரால் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏயுஎம் அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,770 மில்லியன் அளவுக்கு இவங்ககிட்ட வந்து என்னென்னா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கல் லோன், அதாவது எம்எஸ்எம்இ வெஹிக்கல் லோனுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 76% வந்து எம்எஸ்எம்இக்கு இவங்க லோன் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கல் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா 16% அளவுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய கஸ்டமர் பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது
568 கஸ்டமர்ஸ் வந்து இவங்க இருக்காங்க. அதில் 18,596 ஆக்டிவ் எம்எஸ்எம்இ வந்து இருக்காங்க. இவங்க ஏன் எம்எஸ்எம்இ வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ரிலேட்டடாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க கண்டினியூஸாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கஸ்டமர் அப்படின்றத இவங்க வந்து சொல்கிறாங்க. வெஹிக்கிள் லோன் பார்க்கும்போது 12,423 அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெஹிக்கிள் லோன் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வித் கஸ்டமர் வித் 48.78% growth ஃப்ரம் 23,906 கஸ்டமர்லேருந்து வந்து இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பாரோஸ் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 37% அளவுக்கு இவங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் போயிட்டு கடன் வாங்குற அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க பிஸ்னஸ் வந்து போய் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட பிரான்ச் நெட்வொர்க் அப்படின்னு பார்க்கும்போது 188 பிரான்ச்சஸ் வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது. அதில் 135 பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2024 படி வந்தோன்னா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 158 பிரான்ச்சஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது. அதில் மெஜாரிட்டியான பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து பார்க்கும்போது குஜராத், மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரான்ச் வந்து இருக்குது. ஸோ இவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்துட்டு ரொம்பவே இவங்க வந்துட்டு ஃபேமஸாக இருக்காங்க. அந்த மிடில் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெளிவாக தெரியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஒரு பேசிக் பிஸ்னஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸில் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எம்எஸ்சிஎம்இல வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. வெஹிக்கிள் லோன் கொடுக்குறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களோட ஓவரால் எவ்வளோ பீரியட் வந்து இவங்க எவ்வளோ மில்லியன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்தோம் வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பர்டிகுலராக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓட டேட்டா வந்து பார்க்குறோம். ஸோ ஐபிஓக்கான டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஜூலை 29 ஜூலை 31 வரைக்கும் என்னென்னா ஐபிஓ வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ இந்த வாரம் தான் வந்துட்டு ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹5 per ஷேருக்கு வந்து வராங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்க்கும்போது ₹150 ₹158 per ஷேருக்கு வந்து வராங்க. ஸோ மினிமமாக நீங்கள் ₹150 நீங்கள் அப்ளை பண்ணலாம், ₹158 நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னுடைய சப்ஸ்கிரைப் நான் எப்பயுமே வந்து சஜஷனாக சொல்கிறது, ஹையஸ்ட் ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து பிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வந்து சான்சஸ் வந்து ரொம்பவே கொஞ்சம் அதிகம் அது வந்துட்டு. ஸோ லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹94 per ஷேரில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதாவது என்னென்னா $94 ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணால் ஒரு லாட்டுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. சேல்ஸ் டைப்பும் பார்க்கும்போது இவங்க 2 விதமாகவும் வராங்க. ஃப்ரெஷ் கேபிட்டலாகவும் வராங்க அண்ட் ஆஃபர் ஃபார் சேலும் வந்து வராங்க. டோட்டலான இஷ்யூ சைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 254 கோடி வராங்க. ஸோ அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 165 கோடியும், ஆஃபர் ஃபார் சேல் வந்து பார்த்தீங்கன்னா 89 கோடியும் இவங்க வந்துட்டு வராங்க. ஸோ இவங்க வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுத்துலேயுமே இவங்க வந்து லிஸ்ட் ஆக போகிறாங்க இவங்க வந்துட்டு. ஸோ இந்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு லாட் சைஸ் வந்து எவ்வளோ தெரிஞ்சுக்கணும், இந்த டேட் வந்து என்ன பண்ணுங்கள், மெமரிஸ் வந்து பண்ணி அதாவது என்னன்னா ஜஸ்ட் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. எனக்கு வந்து என்னென்னா எப்போ ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எப்போ அலாட்மெண்ட் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த வீக்கு ஆகஸ்ட் 1 ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் எனக்கு வந்து நடந்துடும். ஸோ அலாட்மெண்ட் எனக்கு வந்து நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஆகஸ்ட் 4 அதாவது அடுத்த வாரம் மண்டே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருந்தனா என்னுடைய ஷேர்ஸ் வந்து என்னோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் வந்துடும். கிடைக்கல அப்படின்னும் போது என்னுடைய பேங்க்குக்கு வந்து நான் அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ லிஸ்டிங் டேட்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே அன்றைக்கி ஆகஸ்ட் 5 லிஸ்டிங் வந்து இவங்க வந்து பண்ணிடுறாங்க. யூபிஐ மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 PM வந்துட்டுனா என்றைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த 3வது நாள் அந்த நாள் அதாவது என்னன்னா ஜூலை 31 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5 PMக்குள்ளே உங்களுக்கு யூபிஐ மேண்டேட் வந்து கம்பல்சரியாக நீங்கள் மேண்டேட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீட்டைல் கேட்டகரியில் அப்ளை பண்ணும்போது அப்படின்னா ஸோ என்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் என்னால் வந்துட்டு நான் அப்ளிகேஷன் வந்து கொடுக்க முடியும். அதாவது மினிமமாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹14,852 வந்துட்டு எனக்கு என் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா. மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் பண்ண முடியும். ஸோ ஸ்மால் HNI கேட்டகரி 14 லாட்லேருந்து 67 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரி 68 லாட் வரைக்கும் அவங்களால அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து எந்த ரீட்டைல் கேட்டகரியில் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது ரீட்டைல் கேட்டகரியா இல்லை ஸ்மால் HNI கேட்டகரி அப்படின்றத ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள், பிங் பண்ணுங்கள். ஓகேங்க. ஸோ எனக்கு வந்து ரீட்டைல் கேட்டகரிக்கு இந்த ஐபிஓக்கு எவ்வளோ வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 35% அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்க்கும்போது 50%, NIE கேட்டகரிக்கு 15% இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ இது வந்து நான் இதெல்லாமே நான் பார்த்துட்டேன். ஸோ KPI அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது என்னென்னா ஒரு சில கீ பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டெப்ட் பை ஈக்விட்டி 4.42 வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா டெப்ட் பை ஈக்விட்டி 1 அப்படின்னா லெஸ் தென் 1 அப்படி தான் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஓரளவுக்கு ஓகேவான டெட் வந்து இவங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.42 ரொம்பவே அவங்க வந்து கடனில் இருக்காங்க. இது வந்து என்னென்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த்துன்னு பார்க்கும்போது 13.95%, ப்ராஃபிட் ஆஃப்டர்
டேக்ஸ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 14.48%. எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 66% இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.57 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அசட், ஸோ மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025 படி அசட் வந்து பார்த்தீங்கன்னா 778 கோடியாகவும் 984 கோடியும் 1412 கோடியாகவும், அதாவது என்னன்னா ஒரு இன்க்ரீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமாக நம்ம இதில் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் வந்து இருக்காங்க. அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸில் 15 கோடி 22 கோடி 36 கோடி அவங்க வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. பட் அந்தளவுக்கு ஒரு பெருசான ஒரு ப்ராஃபிட் வந்து இவங்க வந்து கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஸ்லைட்லி இல்லை, ஒரு அபோவ் ஒரு நியூட்ரல் அந்த ரேஞ்சில் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய இபிஎஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 8.61 6.89 வரைக்கும் இவங்க வந்து ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறம் இவங்க வந்து வராங்க. பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 18.35 ஆஃப்டர் ஐபிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22.94 வந்துட்டு இவங்க வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஒரு பேசிக் ஒரு பிஸ்னஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். எப்போ ஐபிஓ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, ரீட்டைல் கேட்டகரிக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் என்ன, இவங்களுடைய கேபிஐ என்ன அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து நான் வந்து பார்ப்போம்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் நான் இன்னி வரைக்கும் செக் பண்ணேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு என்னன்னா பாசிட்டிவ் டைரக்ஷனில் இவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இல்லை. இன்னும் அப்ளிகேஷன் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 days தான் நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் அவங்க பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்துட்டு இல்லை. ஸோ நான் ஐபிஓ வாட்ச் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து எடுத்து பார்க்கும்போது இப்போ வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 0 ஆர் லெஸ் தென் 0 அப்படின்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா, அப்படி அப்ளை பண்ணுறது இருந்தால் எந்த பாயிண்ட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம யூடியூப் சேனல் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.